தேவனுடைய நாம மகிமைக்காக அவருடைய சத்தியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நல்ல பிதாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பரிசுத்தரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேலைக்காய் நன்றி 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 ராஜா. அப்பா, சர்வ வல்லவரே ஸ்தோத்திர ராஜா. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களுக்காய் யாவை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. இது இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி பாக்குற நாங்கள் அப்பா இந்த நேரத்துல உமது சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை தாங்க. உமது சத்தியத்தை தியானிக்கிற கிருபை தாங்கப்பா. வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய காரியங்களை ஒவ்வொன்றாய் நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. நீங்க பேசுறது நாங்க கேட்கணும். நீங்க வெளிப்படுத்துற விசேஷங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப அடிமைகளை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துறோம். எங்கள் அனைவரையும் நீர் போதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். மது வல்ல கரத்தில் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் 2 வசனங்களை தியானிச்சிருந்தோம். அந்த ரெண்டாவது வசனத்தை கூட நம்ம இன்னும் முடிக்கல. அதுல பார்க்கும் பொழுது கடைசியா நம்ம என்ன முடிச்சோம்னு சொன்னாக்கா, ஏன் வெளிப்பாடுகள் மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள, சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்ள, ரகசியங்களை பற்றி புரிந்து கொள்ள, வல்லமை கர்த்தருடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அந்த வெளிப்படுத்தின காரியங்களை, வெளிப்படுத்துற விசேஷங்களை நமக்கு அந்த ஒரு கிருபையாய் ஒரு வரமாய் கொடுக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா, ஏன் தரிசனம் இந்த பத்மத்தீவுல வச்சு ஆண்டவர் கொடுக்கிறார்? ஏன் முதல்ல கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா அந்த பத்மத்தீவு என்பது பாடுபடுவது, மிதிப்படுவது அப்படின்ற அர்த்தம். பாடுகள் இல்லாம பரலோகம் இல்லை என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு வாய்ப்பு நமக்கு வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் என்பதை குறித்து பார்த்தோம். அதே போல முறுமுறுப்பு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக அது ஒரு அருவருப்பு. வனாந்தரம் தான் நமக்கு கானானுக்கு வழி என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே கூட இந்த 2வது வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது, இந்த முதல் 2 வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது முதல் லைன்ல வருது, இது ஊழியக்காரருக்கு என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஊழியக்காரருக்காக வெளிப்படுத்துகிற காரியம். அப்போ ஊழியக்காரர்களுக்கு ஏன் ஊழியக்காரனா என்ன விசேஷம்? ஊழியக்காரன் என்றால் என்ன விசேஷம்? அதுவும் எப்படி சொல்றாரு, எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இடத்துல அருமையானவர்களே, ஊழியக்காரன் என்ற வார்த்தை மட்டும் இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல 14 முறை சொல்றார். ஊழியக்காரனுக்கு அப்படின்ற வார்த்தையை 14 முறை. புதிய ஏற்பாட்டுல மட்டும் 111 முறை சொல்லி இருக்கிறார். 111 முறை இந்த ஊழியக்காரன் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த ஊழியக்காரன் என்ற வார்த்தை கர்த்தருடைய பார்வையில ஒரு விசேஷமான வார்த்தை. அதனுடைய தகுதி விசேஷமான ஒரு தகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரன்றத 2 அர்த்தத்துல புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு ஒரு வேலைக்காரன். ஒரு வேலைக்காரன் என்பது அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு அடிமை. அந்த ஊழியக்காரன்றவன் என்னது, ஒரு அடிமையா இருக்கக்கூடியவன். அது இன்னொரு அர்த்தம். இப்போ வேலைக்காரன் என்பவன் என்னது, வேலை செஞ்சுட்டு போயிடுவான். அந்த வேலைக்காரனுக்கு கூலி இருக்கும். மாச சம்பளமா இருக்கலாம், அல்லது ஒரு நாள் கூலியா இருக்கலாம். இது எப்படியோ அவன் வேலை செய்ய தகுந்த மாதிரி கூலி கிடைக்கும். ஆனா அடிமை அப்படி உடனே போக முடியாது பாருங்க. அடிமை சீக்கிரமா வேலை செஞ்சுட்டு போயிட முடியாது. அடிமைன்றவன் அவன் வீட்டுல, அந்த எஜமான வீட்லயே தான் தங்கி இருக்கணும். எஜமான் கூடவே தான் இருக்கணும். எஜமான் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கணும். ராத்திரி கூப்பிட்டாலும் ஓடியாரணும், பகல் கூப்பிட்டாலும் ஓடியாரணும். இது அடிமையினுடைய வேலை. கர்த்தர் ஒரு சீசனை அப்படிதான் அழைச்சிருக்கிறார். சீசன் என்பவன் யார் தெரியுமா? கூடவே இருப்பவன் தான் சீசன். கூடவே இருப்பவன் தான் சீசன். தம்மோடு கூட இருப்பவர்களை தான் சீஷர்கள் என்று ஆண்டவர் அழைச்சார். பிரசங்கம் பண்ண, பேய்களை ஓட்ட, அற்புத அடையாளங்களை செய்ய, தம்மோடு கூட இருக்க முதல் தகுதி என்ன தெரியுமா? தம்மோடு கூட இருக்க அழைத்தவர்கள் பேரு தான் சீஷர்கள். ஆண்டவர் இந்த பூமியில அந்த சீஷர்களை அனுப்பி அவர் சொல்றாரு, போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு எல்லாரையும் சீஷராக்குங்கள் தான் சொல்றாரு. இப்போ கூட ஆண்டோடைய சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் கூட சீஷர்கள்.
அப்போ சீஷன் என்பவன் யாருன்னா கூடவே இருக்கிறவன் அப்படின்னா ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுடைய தகுதி கூலிக்கு வேலை செய்யறோமா இல்ல கூடவே இருக்கிறோமா? இப்ப நாம தான் டிசைட் பண்ணும். நிறைய பேர் என்ன செய்யறோம், கூலிக்கு வேலை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் நாம் யார்? கூடவே இருக்குது. இந்த அடிமைன்றது வார்த்தையில ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட். என்ன தெரியுங்களா, மரியாள் கூட ஆண்டோடைய சமூகத்துல இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அந்த அந்த அடிமை என்று ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் தான் ஏசப்பா அந்த மரியாளுடைய உதரத்துல தங்க ஆரம்பிச்சாரு. பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிடுகிறார். எப்போ ஒருத்தர் ஆண்டவரே உமக்கு அடிமை, நான் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று அந்த தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கறாங்க பாருங்க, அந்த ஸ்டேஜ் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். தன்னை ஒரு அடிமையாக கருதுறாரு. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வரும்பொழுது கூட எப்படி சொல்றாரா, பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன்னு சொல்வார். அப்போ அந்த பணிவிடை புரிவதற்கு வந்தவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பணிவிடை புரிகிறவர்கள் தேவை, பணிவிடை பெறுகிறவர்கள் தேவை. இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டுட்டு பின்னாடி ஒரு 10 பாடி கார்ட்ஸ், பிளாக் கேட்ஸ். இங்க கூட திருவண்ணாமலையில கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் முன்னாடி போனாங்கன்னா பின்னாடி ஒரு 5-6 பேர் போவாங்க. ஒருத்தர் வந்து மியூசிக் செட் எடுத்துட்டு போவாங்க, ஒருத்தர் மைக் செட் எடுத்துட்டு போவாங்க, ஒருத்தர் சூட் கேஸ் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் கூட ஒரு கும்பல் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, அடிமையாய், ஆண்டவருக்கு அடிமையாய். ஒரு ஊழியக்காரன் என்பதனுடைய தகுதி என்னன்னா ஆண்டவருக்கு அடிமையாய் நம்ம இருக்க வேண்டும். மரியாள் அடிமையா ஒப்பு கொடுத்தா இயேசு அவருடைய உதரத்தில் இருந்தா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தாழ்மையாய் அடிமையாய் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நமக்குள் அவர் கிருபையாலும் சத்தியத்தினாலும் வாசம் செய்ய அவர் காத்திருக்கிறார். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அவர் வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள்ளே அந்த நமக்குள்ளே வாசம் செய்வதற்கான முதல் தகுதி அடிமை என்ற தகுதி, தாழ்மையின் தகுதி. தாழ்மையினுடைய முதல் அந்த வார்த்தை என்ன தெரியுமா, அடிமை. அதாவது நம்ம தாழ்மை ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படணும். தாழ்மை, அந்த தாழ்மைக்கு முதல்ல அடையாளம் என்ன தெரியுங்களா, டோட்டல் சரண்டர். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு ரெடி, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடி. அந்த அடிமை தான வாழ்க்கை. அதாவது ஆண்டவருக்கு நான் ஒரு அடிமை அப்படின்றது. ஆனாதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிசாசுக்கு ஒரு காலத்துல நீ அடிமை இருந்த, அவன் பேச்செல்லாம் கேட்டு ஓடிட்டு இருந்த. ஆனா நீ இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாகும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அடிமை தானே சுதந்திரவாளி என்ற அடிமை. அதாவது ரோமர் 8ல சொல்லுவோம், நீங்க இனி பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற சுதந்திரத்தின் ஆவி, பிள்ளைகளின் ஆவியை ஆண்டு நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த சுதந்திரம் என்பது கூட எப்படிப்பட்ட சுதந்திரம், நான் அப்பாவுக்கு மட்டும்தான் சொந்தம், அப்பாவுக்கு மட்டும்தான் சொந்தம், அப்பாவுக்கு மட்டும்தான் அடிமை, அப்பாவுக்கு மட்டும்தான் எப்பவுமே கூடவே இருப்பேன். அதாவது என்னன்னா அது ஒரு விதமான சுதந்திரத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு அடிமைதனம். அது வந்து சுதந்திரத்தோடு கூடிய ஒரு அது என்ன, ஒரு உறவு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல. பிசாசு கையில போய் அடிமையா இருக்கிறது பனிஷ்மெண்ட். அவன் நம்மை ஆளுகை செய்து நம்மளை அடிமைப்படுத்தி அவன் நரகத்துக்கு கொண்டு போவான். ஆனா கர்த்தருக்கு தன்னை அடிமையா ஒப்பு கொடுக்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போவான். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் இதோ உமது அடிமை என்று சொன்ன பொழுது மரியாள் இயேசுவை சுமந்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சுமந்து கொண்டு திரிய வேண்டும் என்றால் நம்மை கர்த்தருடைய ஊழியர்களாக நம்ம ஒப்புக்கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஊழியர்கள், நம்ம எல்லாருமே சீஷர்களாய் அழைத்திருக்கிறார் அவரோடு கூட இருக்கும்படிக்கு. ஆகவே வேலைக்காரனுக்கு சம்பளம் அவன் வந்து கூட்டி கொடுக்க சொல்லி கேட்பான். எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் கொடுங்க அப்படின்னு கூட கேட்பான். சம்பளம் கேட்கறதுக்கு உரிமை அவனுக்கு அதிகமா இருக்கு. ஆனா அடிமை என்று சொல்ற பொழுது அந்த அடிமை வந்து எதுவுமே கேட்க மாட்டான். ஏன்னா ஒரு விதத்துல பாத்தீங்க சொன்னாக்கா அந்த அடிமைக்கு எல்லாமே வந்து என்னன்னா எஜமானரே பார்த்து கொடுப்பார், அவ்வளவுதான். ஃபுல்லா டோட்டலா என்னது அந்த அடிமைக்கு தேவையானதா அவன் டிமாண்ட் பண்ண மாட்டான். அந்த அடிமைக்கு தேவையானது எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் யார் கொடுப்பாருன்னா அந்த எஜமான் கொடுப்பார். இப்போ ஆண்டவருக்கு நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா பல விதத்துல உறவுகளா காணப்படுகிறோம். ஒரு விதத்துல வேலைக்காரர்களா இருக்கிறோம், ஒரு விதத்துல அடிமைகளா இருக்கிறோம்,
ஒரு விதத்துல ஊழியக்காரர்களா இருக்கிறோம், ஒரு விதத்துல பிள்ளைகளா இருக்கிறோம், ஒரு விதத்துல சிநேகிதரா இருக்கிறோம், ஒரு விதத்துல மனவாட்டிகளா இருக்கிறோம். ஆக பல விதமான உறவுகளில நம்ம காணப்படுகிறோம். ஆனா எந்த உறவு நமக்குள்ள டாமினேட் பண்ணுகிறதுன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். இன்னைக்கு வந்து மனவாட்டி சபை என்று சொல்லும் பொழுது ஒரு சபையாய் பார்க்கும்போது கர்த்தர் மனவாட்டிகளை அழைக்கிறாரு. ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் ஊழியர்களாய் காணப்படும் பொழுது நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? கூப்பிட்ட மாத்தத்துல ஓடுகிறவர்களாய் 24 hours டியூட்டி. நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு 24 hours டியூட்டி. இன்னைக்கு நைட்டு கூட பாத்தீங்கன்னா நானும் கிறிஸ்டல் சிஸ்டரும் ஏஆர்சில போயிட்டு நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணணும். அப்போ 24 hours டியூட்டி தான். அப்போ நைட் ப்ரேயரு, மார்னிங் ப்ரேயரு, காலையில பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ஏஞ்சி பிரசங்கத்துக்கு கூடுவாங்க, 5 மணிக்கு பிரசங்கத்துக்கு கூடுவாங்க, 6 மணிக்கு பிரசங்கத்துக்கு கூடுவாங்க, நைட்டுக்கு கூடுவாங்க. அப்ப பாருங்க, எந்த நேரமும் ரெடியா இருக்கணும். அப்போ ஒரு ஊழியக்காரன் எந்த நேரமும் கூப்பிட்ட மாத்திரத்துல பி ரெடி. அதாவது கைட்ல சொல்லுவாங்க, கைடு ஸ்கவுட்ல எல்லாம் சொல்லுவாங்க, அதனுடைய மோட்டோ என்ன தெரியுங்களா? பி ரெடி. ஆயத்தமா இரு, எப்பவுமே ரெடியா இரு, கூப்பிட்ட உடனே ஓடிவா அப்படின்ற மாதிரி. அப்போ கர்த்தருக்கு என்று நம்ம கூப்பிட்ட மாத்திரத்திலே நம்ம ஓடி போகிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சீஷனுடைய அனுபவம், அதுதான் அடிமையினுடைய அனுபவம். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி அழைக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுவது ஒரு விசேஷமான பாக்கியம். அப்ப அந்த ஊழியன் என்பதே ஒரு விசேஷமான, இந்த ஊழியக்காரனுக்கு 2 அர்த்தம் சொன்ன பாருங்க. கர்த்தர் அது கூலியும் கொடுப்பாரு, ஆனா நம்ம அடிமையா இருக்கும்போது அந்த வேலையும் நம்ம செய்யணும். கூலி கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டாரு, அவர் கண்டிப்பா கூலியும் கொடுப்பாரு. அதனால ஐயோ அடிமைனா நமக்கு ஃபுல்லா அடிமையாவே இருந்திருந்தோம் அப்படிலாம் இல்ல. அதை கேட்ட கூலியும் கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ஒரு வேலைக்காரனா இருக்கும் போது கூலியும் கொடுப்பார், அதே நேரத்துல அடிமைதான். ஆனா வேலைக்காரனா மட்டுமே இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க கூடாது. டோட்டலா சரண்டர், எப்பவுமே வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த நிலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதனால ரெண்டுமே நமக்கு தேவைதான், ரெண்டுமே தேவைதான். கர்த்தர் நமக்கு கண்டிப்பா நம்ம வேலைக்கு தகுந்த கூலி கொடுப்பாரு. ஆனா அதே நேரத்துல எது உன்னதமானதுன்னா நம்ம அடிமையாய் ஒப்பு கொடுப்பதா, சீஷனாய் ஒப்பு கொடுப்பதுதான் ரொம்ப உன்னதமான ஒரு காரியம். பாருங்க, வேதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் ஊழியக்காரர்கள் என்று பெயர் சொல்லி சிலர் அழைச்சிருக்கிறார். ஆதி ஆகமத்துல இருந்தே நம்ம பாத்தீங்கன்னா, ஆதி ஆகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். தாசன், தாசன் என்று சொல்லி அழைப்பார். சில இடங்கள்ல தாசன் என்று சொல்வார். அந்த தாசன் என்றால் இங்கிலீஷ்ல வந்து சர்வன்ட். சர்வன்ட் என்றால் ஊழியக்காரன், சர்வன்ட். அப்போ சங்கீதம் 105:26 பார்க்கும்போது மோசேவை குறித்து சொல்லும்போது, நான் தெரிந்து கொண்ட தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா பாக்குறோம். அதே போல தானியேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் அங்கேயும் வந்து நம்ம பாக்குறோம், தெரிந்து கொண்ட தாசன் என்று. யாக்கோபு, அதே போல ஆபிரகாம், இந்த மாதிரி எல்லாரையுமே ஆண்டவர் தாசன் என்று அழைக்கிறத பாக்குறோம். ஊழியன் என்று, ஊழியக்காரன், யாக்கோபு ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டான். ஏசாயா 44வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள், 45வது அதிகாரத்துல 4வது வசனம், எசேக்கியேல்ல 37ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன், நான் தெரிந்து கொண்ட தாசன் அப்படிதான் சொல்லுவார். தாசன் என்றாலே சர்வன்ட். அதே போல காலேபு, யோசுவா, இப்படி இவர்களெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டார்கள். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், யோசுவா 24-29வது வசனம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா காலேபு, யோசுவா எல்லாம் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கிறார். மோசேயும் தாவீதும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், மோசேயும் தாவீதும். சங்கீதம் 132 10வது வசனம், சங்கீதம் 144 10வது வசனம், 1 ராஜாக்கள்ல 8வது அதிகாரம் 66வது வசனம். இப்படி எல்லாம் நான் பார்க்கலாம். எலியா தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டார், 2 ராஜாக்கள்ல 9ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதே போல ஏசாயா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டார், ஏசாயால 20வது அதிகாரத்துல 3வது வசனம். இதுல பார்க்கும் பொழுது ஊழியக்காரன் என்று அவர்கள் அழைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோபு கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்டார், அது யோபு புஸ்தகத்துல பார்க்கலாம், 42வது அதிகாரம் 7வது வசனம். அதே போல முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கலாம். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க, எல்லா தீர்க்கதரிசிகளும், 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 10வது வசனத்துல. அப்போ பாருங்க, ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல இப்படி சொல்லுது, தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு,
தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு. அப்போ தீர்க்கதரிசியில ஊழியக்காரரை எண்ணி தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். அப்போ ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஊழியக்காரர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபையா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஊழியக்காரன் என்றால் அவர்களுக்கு தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவது தேவனுடைய காரியமா இருக்கிறது. இப்ப தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரர் வச்சு அப்போது சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைத்தார். பிலிப்பியர் பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல, தீத்து முதல் அதிகாரத்துல முதல் வசனம், யாக்கோபு முதல் அதிகாரம் முதல் வசனம், முதல் வசனத்திலேயே அவங்களை அட்ரஸ் பண்ணும்போது என்னுடைய ஊழியக்காரனாகிய அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப எல்லா கிறிஸ்துவர்களுமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பாக்குறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கூட ஆண்டவர் எப்படி சொல்றாரு, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாய் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்போ நம்மள தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியர்களாய் ஆசாரியர்களாய் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுமே ஒரு ஊழியக்காரர்கள். அதான் முதல்ல மனசுல வச்சு, அதனால்தான் ஆண்டவர் தெளிவா சொல்வாரு, சுவிசேஷத்தை பவுல் மூலமா நமக்கு ஒரு காரியத்தை சொல்வார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் சுமத்தப்பட்ட ஒரு கடமை. அப்போ கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை நம்ம அனுபவித்தவர்கள், கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள். நம்மோடு எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு போக கூடாது, அநியாயமா சுவிசேஷத்தை அடக்கி வைக்க கூடாது. ரோமர்ல கூட பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறது பாருங்க. அதுல சொல்லும் பொழுது அழகா சொல்லப்படுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை அதே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாருக்குமே சத்தியம் வெளிப்படுகிறது, எல்லாருக்குமே சத்தியம் வெளிப்படுகிறது, எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனா சிலருக்கு வாய்ப்புகள் கிடைத்து நம்ம சொல்லாம இருக்கும் பொழுது, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல, அவன்லாம் வரமாட்டான், அவன்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு விட்டுட்டீங்க வச்சுங்களேன், நம்மளையே ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருன்னா அவங்களெல்லாம் கொண்டு வரது சுலபம். அதனால தேவன் முதல்ல நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் அவர்களே அழைப்பது நிச்சயம். ஆகவே எல்லாருக்குமே நம்ம சத்தியத்தை சொல்லணும், நம்ம அடக்கி வைக்க கூடாது. நாம் பெற்ற இன்பத்தை இந்த பூமியில எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம் பெற்ற விடுதலை கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமாய் நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை மற்றவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்கணும். ஒரு ஆத்மாவை யாக்கோபுல சொல்லும் பொழுது மிக அழகா சொல்லுது, தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்போ ஒரு ஆத்மாவை நரகத்திலிருந்து தப்புவிக்கிறோம். ஒருத்தருக்கு நம்ம நற்செய்தி சொல்றோம்னா அது சாதாரண காரியம் அல்ல. அந்த நற்செய்தி சொல்வதன் மூலமாக அவன் திருந்தரானோ திருந்தலையோ, எசேக்கியேல சொல்லும் பொழுது நீ சொன்னினா உன்னுடைய ஆத்மாவை ரத்த பழிக்கு நீங்களாக்கி கொள்ற, அவன் திருந்தனானா அவன் அந்த ஆத்மாவை ரத்த பழிக்கு நீங்களாக்கி கொள்றான். ஆனா அவன் திருந்தரானோ திருந்தலையோ நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை நம்ம மூடுகிறோம். அப்போ அவன் திருந்திட்டான்னு வச்சுங்களேன், அவன் பரலோகராசி. ஒரு பாவின் நிமித்தம், ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோக ராஜ்யமே களி கூறும் என்று நம்ம பாக்குறோம். ஆக அருமையானவர்களே, அந்த ஊழியக்காரன் என்பது ஒரு விசேஷித்த அழைப்பு. இன்னைக்கு உங்களை அனைவருக்குமே ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், நம்ம ஒவ்வொருக்குமே கொடுத்திருக்கிறார். ஆனால பொதுவா நம்ம எல்லாருமே பக்தர்கள் எல்லாரும் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுவதில் ரொம்ப மேன்மை பாராட்டுவாங்க. எல்லா பக்தர்களுமே நாங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள் அப்படி சொல்லிட்டு. ஆனா இந்த ஊழியர்கள் என்று சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஊழியம் செய்யறாங்களான்னா இல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒவ்வொரு வேலையை கூட. அதாவது எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில யூனிக். இன்னைக்கு உங்களுடைய முகம் போல என் முகம் இல்லை, என்னுடைய முகம் போல உங்க முகம் இல்லை. எல்லாருக்கும் தனிப்பட்ட தனிப்பட்ட அந்த அங்க அடையாளங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கண்ணுடைய ரேகை, நம்முடைய கையினுடைய ரேகை, காலினுடைய ரேகை, உதட்டுல ரேகை, இந்த ரேகைகள்லாம் கூட பாத்தீங்கன்னா யூனிக்.
அதாவது யூனிக் என்று சொன்னா அது போல இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா செய்யறான், அந்த ரேகைகளை வச்சுதான் அடையாளத்தை பிரிக்கிறானே. கண்ணு ரேகை, கை ரேகை, எல்லா ரேகையும் எடுத்து என்ன செய்யறான், ஆதார் கார்டுல வச்சிருக்கிறான். ஏன்னா இந்த ரேகை தான் ஒரு மனுஷனை வித்தியாசப்படுத்துகிறது, ஒரு மனுஷனை பிரித்து எடுக்கிறது. ஏன்னா அது ஒரு யூனிக். அதனால கோடி கோடி ஜனம், 148 கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. இந்த அப்படி பார்க்கும் பொழுது அந்த இந்த இந்திய தேசத்துல 148, இந்திய தேசத்துல மட்டுமே 148 கோடி. உலகம் முழுச பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ இந்திய தேசத்திலே 148 கோடினா அப்போ உலகம் முழுச அத்தனை பேருக்கும் ஒரு யூனிக், ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அங்க அடையாளம், அந்த ரேக அமைப்பு இருக்கு. அப்படி என்றால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு விசேஷமானவர் பாருங்க. அப்படிப்பட்ட தேவன், ஒரு சாதாரண ரேகையை வித்தியாசம் படைத்த தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஊழியங்களை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட ஊழியம், எல்லாருக்குமே ஒவ்வொரு ஊழியம், ஒவ்வொரு விதமான ஊழியம். கிறிஸ்டல் சிஸ்டம் மாதிரி என்ன பிரசங்கம் பண்ண முடியாது, பேபி சிஸ்டம் மாதிரி ஆராதனை பண்ண முடியாது, அதே போல அண்ணா சிஸ்டம் மாதிரி நம்மளால ஜெபிக்க முடியாது. இது போல ஒவ்வொருத்தருக்கும் தபிதா சிஸ்டம் மாதிரி பொலைட்டா பேச முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும், அதே மாதிரியே நம்ம இமிட்டேட் பண்ணணும்னா இமிட்டேட் பண்ணக்கூடாது. கர்த்தர் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிருபை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு தாளந்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். மாநில சிஸ்டம் மாதிரி அட்மினா செயல்பட முடியாது. எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி பொறுப்பா செயல்படுகிற காரியம் மாலினி சிஸ்டர் நோவா பிழையில. அவங்க அழகா காலையில பிரேயர், மத்தியானம் பிரேயர், காலையில கூட 11 மணிக்கு ஒரு கூடுகை, நைட்டு கூடுகை, எல்லாத்தையும் பொறுப்பா ஹேண்டில் பண்ணின்னு வராங்க. எத்தனை குரூப்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க, எத்தனை பிரேயர் செல் வச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு யூனிக். அதாவது கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து, ஒவ்வொரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல சுனிதா பார்க்கும்பொழுது, சுனிதா அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அது அந்த பிள்ளைங்க நல்லா அட்மையர் ஆகும். அப்ப ஜேவி சொன்னாக்க, ஜேவி கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனியா கவுன்சிலிங், அது ஒரு விதமான அழைப்பு. அந்த ஆத்மாவை கரெக்டா கைட் பண்ணி லீட் பண்ணி கொண்டு போறதுல ஜேவிக்கு ஒரு தனி கிருபை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப பாருங்க, ஆபிரகாம் எடுத்துங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். ஆபிரகாம் எடுத்துங்க, கானானுக்கு போய் அந்த கானானை சுதந்திரிக்கிறது அவருக்கு ஒரு ஊழியமா கொடுத்தாரு. ஆனா ஆபிரகாம் அதை கரெக்டா அச்சீவ் பண்ணார் பாருங்க, கானானை சுதந்திரிச்சிட்டார். தாவீதுக்கு என்ன அழைப்பு, ராஜாவாகி இஸ்ரவேலர் ஆளணும், அது ஒரு அழைப்பு. அவர் ஆடு மேய்க்கிறவனை தெரிந்து கொண்டு அவர் அழைக்கிறார். ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் கூட புறஜாதி, அவரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு இடத்துல இருந்தவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறார், கானானை சுதந்திரிக்க வைத்தாரு. ஒரு பெரிய திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றினாரு. அதே போல தாவீது ஒரு ஆடு மேய்கிற சிறுவன், எங்கேயோ ஒரு காட்டுல ஆடை மேய்ச்சிட்டு இருந்தவனை கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சது, அது ஒரு பெரிய கிருபை. காலேபு, யோசுவா, இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லேவி கோத்திரத்துல வேற ஒரு கோத்திரங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க. அந்த கோத்திரத்துல இருந்து வந்தவர்களை ஒருத்தர் தலைவரா மாத்துறாரு. காலேபு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்ததி, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திராலய மாற்றுறாரு. இப்படி அவர்களெல்லாம் யுத்த வீரர்களாய் மாற்றினார். 7 ராஜாக்கள், 31 ராஜாக்கள், இவர்களெல்லாம் ஜெயிக்கிறது கானானுக்குள்ள போகும்பொழுது இவங்களெல்லாம் 7 ராஜாக்கள், 32 ராஜாக்கள், 31 ராஜாக்கள், இவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு காலேபுக்கு யோசுவாக்கு கிருபை கொடுக்கிறார். ஒரு யுத்த வீரர்களா இருந்தவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க இவங்கெல்லாம். அதே போல எலியா, ஏசையா, இவர்களெல்லாம் தீர்க்கதரிசிகள். எலிசா, இவர்களெல்லாம் தீர்க்கதரிசியில ஆண்டவர் அழைச்சுகிறார். இப்படி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நம்ம சுமந்து கொண்டு போவதற்கு நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நாம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மனுஷருக்கு பிரியமாய் நம்ம வேலை செய்கிறவங்களா இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமாய் வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறோமா? மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களா நம்ம வாழணும்ட்டு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு பிரியமாய், மனுஷர் விரும்புகிற மாதிரி நம்ம ஊழியம் செய்கிறவங்களா இல்லை.
பார்வைக்கு ஊழியர்களாய் இல்ல, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாய் நம்ம அனைவரும் வரணும்னு தான் ஆண்டவர் எபேசியர்ல சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஏதாகிலும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஏதாகிலும் ஆண்டவருக்கு நாம் செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும். ஒண்ணு பெருக்கிறதா இருந்தாலும் அதுவும் ஒரு ஊழியம் தான். துடைக்கிறதா இருந்தா கூட அதுவும் ஒரு ஊழியம் தான். கழுவுறதா இருந்தா கூட அதுவும் ஒரு ஊழியம் தான். ஒரு இடத்துல ஒரு பிரேயர் ஹால் கழுவணும்னா அதுவும் ஒரு ஊழியம் தான். சமைக்கணுமா அதுவும் ஒரு ஊழியம். இப்ப பிரேயருக்கு ஆளுங்களை கூட்டின்னு வரீங்களா அதுவும் ஒரு ஊழியம். அதே போல ஜெபிக்கிறீங்களா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ஜெப ஊழியம். அதே போல பிரசங்கிக்கணுமா, பிரசங்கிக்கிறது ஒரு ஊழியம். பாடல் ஆராதனை செய்றீங்களா அதுவும் ஒரு ஊழியம். ஆலோசனை சொல்றீங்களா, கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா அது ஒரு ஊழியம். உபதேசிக்கிறா அது ஒரு ஊழியம். தேசத்துக்காக திறப்புல நிக்கிறீங்களா அதுவும் ஒரு ஊழியம். இப்படி ஊழியங்கள் எது வேணாலும் நம்ம செய்யலாம், கர்த்தருக்கு என்று நம்ம செஞ்சுட்டு போயினே இருக்கணும். அருமையானவர்களே, நம்ம 1-2 வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அடுத்து இது 3வது வசனம் என்னன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்? இந்த 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா பைபிள் என்று பார்க்கும்போது கையில தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷமே கூட பாத்தீங்கன்னா கையில எழுதிதான் பாலிகாப் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ பிரிண்ட் மிஷின் கண்டுபிடிக்கப்படல, அச்சடிக்கிற மிஷின் இல்லாததுனால அப்போ கைகளில் எழுதின பிரதிகள் தான். எங்கோ ஒரு பிரதி, எங்க ஒரு ஜபக்கூடங்களில, ஒரு சினகாக், ஜபக்கூடம் என்று சொன்னா சினகாக், அந்த சினகாக்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரதி கிடைப்பது பெரிய விஷயம். அதுல ஒரு நூல் ஏடு, அதாவது ஒரு ஏசாயாவினுடைய ஒரு நூல், அதே போல ஒரு எரேமியாவின் புத்தகம், இந்த மாதிரி இதெல்லாம் கையேடுகளா கையில தோல் சுருள்ல எழுதி வைத்து அதை என்ன செய்வாங்க, எல்லார் கைக்கே கிடைக்காது. நமக்கிட்ட இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப சுலபமா எல்லாரும் ஹேண்டில் பண்ற மாதிரி அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களா நமக்கு ரொம்ப ஈஸியா படிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம படிக்கிறோமானா அதான் இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டம். நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் அந்த தோற்சுருள், ஒரே ஒரு சுருள் வச்சுக்கிட்டு ஒரு ஜபக்கூடம் முழுசுமே நடத்திட்டு இருந்தாரு. எஸ்ரா எழுந்து ஜபக்கூடத்துல எழுந்து வாசித்தான், ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்று நம்ம பாக்குறோம். அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று பாக்குறோம். எஸ்ராலாம் வாசிக்கும் பொழுது, நெகேமியால வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் அந்த தோராவை எடுத்து வாசிக்கும் பொழுது, அந்த பழைய ஏற்பாட்டு நூல்களை எடுத்து வாசிக்கும் பொழுது, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க கண்ணீர் விட்டார்கள். ஜனங்கள்லாம் கண்ணீர் விட்டார்கள். ஆனா இன்னைக்கு அந்த வாசிக்கிற அனுபவம் இன்னைக்கு ஜனங்கிட்ட இல்ல, வாசிக்கிறவர்களும் இல்ல. அன்னைக்கு ஏன் வாசித்தாங்க, அதை கேட்கறவங்களை ஏன் பாக்கியவான்கள் என்று சொன்னா, அந்த வாசிக்கிறதுக்கு அந்த நாட்களில சபைகளில ஆட்கள் இருந்தார்கள், அந்த புத்தகங்கள் இல்ல. அதனாலதான் இயேசு வாழ்ந்த காலத்துல கூட, இயேசு கூட பாத்தீங்கன்னா எழுந்திருந்து சபையிலே அவர் வாசித்தார் என்று பாக்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல இயேசு வாசிக்க எழுந்து நின்றார். ஜபக்கூடத்துல வாசிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் ரீடர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர் வச்சிருப்பாங்க ஜபக்கூடங்களை, ரீடர்ஸ். அப்போ ரீடர்ஸ் சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க. அந்த ரீடர்ஸ் என்ன செய்வாங்க, புக்கை எடுத்து வச்சு வாசிப்பாங்க, எல்லாரும் கேட்கிற மாதிரி வாசிப்பாங்க. இப்போ இயேசு கூட ஒரு ரீடரா அந்த இடத்துல போயிட்டு எழுந்து நின்று வாசித்தார் சொல்றது. அதே போல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஜெப ஆலயத்துல அந்த தலைமையா இருக்கிறவர்கள் எழுந்து நின்று வாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இந்த வாசிக்கிற பழக்கம் இந்த சிஎஸ்ஐ சர்ச், ஆர்சி சர்ச், லுத்ரன் சர்ச்ல எல்லாம் இருக்கும். எப்படின்னா அந்த வாசிப்பு முறைமையை அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி, பழைய ஏற்பாட்டு பகுதி, அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லும்போது முதல் வாசகம், அடுத்து 2வது வாசகம், 2வது வாசகத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா சங்கீத தியானம், சங்கீத பகுதி, அடுத்து 2வது வாசகம் சொல்லும்போது அது புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு பகுதி, புதிய ஏற்பாட்டுல நிருபபாகம் அது வாசிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுவிசேஷ பகுதி, அதை யாரு ப்ரீச் பண்றாங்களோ அந்த போதகரை எடுத்து வாசிச்சு அதை ப்ரீச் பண்ணுவார். இப்படி இந்த வாசிக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அதனால சபைகளில வேதத்தை வாசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில படிக்க தெரியாதவங்க வருவாங்க, எழுத தெரியாதவங்க வருவாங்க, இது புத்தகம் இல்லாதவங்க வருவாங்க. இவர்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்றது ஒரே வழி வாசிக்கிறது.
அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல அந்த நாளில எருசலேமில் மிகப்பெரிய தேவாலயம் இருந்தது. அதுல அந்த நேரத்தில் ஒவ்வொரு பட்டணங்களிலும் சிறு சிறு சிற்றாலயங்களிலும் ஜப வீடு, ஜப ஆலயங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆலயத்திலும் ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த பொறுப்பை எடுப்பாங்க. இப்போ குறிப்பா பாத்தீங்க சொன்னாக்கா, ஒரு சபைக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 7 பேர் அந்த ரீடர்ஸ் இருப்பாங்களாம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெப ஆலயத்துல, ஒரு சினகாகுல 7 பேர் ரீடருங்க இருப்பாங்க. அப்போ அவர்கள் வந்து என்னது, வேத வாசிப்பு நேரத்துல வேதாகத்தை எடுத்து எல்லார் செவிகளும் கேட்க சத்தமா வாசிப்பாங்க. அந்த காலத்துல மைக்கு கூட இருக்காது. அது ஜீசஸ் எப்படிதான் ப்ரீச் பண்ணிருப்பாருன்னு தெரியல. 5000 ஜனங்கள், ஆண்கள் மட்டும் 5000 பேரு அந்த மலை மேல நின்னுட்டு ஏன் பிரசவம் பண்றாருன்னா, அந்த மலையில வந்து அந்த என்னது எக்கோ, சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் புத்தகத்துல கூட வாசிக்கும் போது அந்த எதிரொலின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வரும். 5th 4th 5th அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடம் வரும் எதிரொலின்ட்டு. இந்த எதிரொலியின் பாடம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மலையில பேசுற சத்தம் இன்னொரு மலையில பட்டு எதிரொலிச்சு அது அப்படியே போகும். இந்த டெக்னிக் தான் ஜீசஸ் கூட அந்த நாட்கள்ல பயன்படுத்தினார். அவரு ஒரு ஒத்த ஆளு நம்ம பேசுறது 10 பேருக்கு கேட்கணும்னா கூட நம்ம என்ன செய்யணும், மைக் வைக்கிறோம். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல கூட மைக் செட் பண்ணிடுறோம். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர். அவர் பேசுறது அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல எப்படி வெளியே வந்திருக்கும். ஆண்கள் மட்டும் 5000ன்னா ஏறத்தாழ ஒரு 20,000 பேர் கூடி இருக்கிறாங்க அந்த இடத்துல. அவ்வளவு பேரும் 3 நாள் பசி மறந்து உட்கார்ந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவர் பேச்சு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குது பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். அதனால்தான் ஆண்டவர் சொல்ற பாருங்க, வேத வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேத வாசிப்பு நேரத்துல வேதாகத்தை எடுத்து எல்லாரும் செவிகளை கேட்க அங்க வாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட அந்த ஒரு ரீடரா இருந்திருக்கிறார் அந்த நாட்கள்ல. ஜெபக்கூடங்கள் லூக்கா 4:16 வாசிக்கும் போது இயேசு எழுந்து வாசித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வீடுகள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஜெப கூட்டங்களை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கூட இந்த வேதத்தை வாசிச்சு அப்புறமா அப்பம் பிட்டு அந்த தீர்க்க தரிசன பகுதிகளை, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாம் சேர்த்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கூட பிரதி எடுத்து ஒவ்வொருத்தரும் தங்கள் வீடுகள்ல பிரதி எடுத்து வச்சு கையால எழுதி வச்சு வீடுகள்லயும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களோடு இதையும் சேர்த்து வாசித்தாங்களாம். அதனாலதான் வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறபடி வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து அவர்கள் பாக்கியவான்களா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது கேட்கிறவர்களும் வந்து என்ன செய்ய பாக்கியவான்கள். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேட்டாதான், கேள்வியினால்தான் விசுவாசம் வரும். விசுவாசம் எங்க வரும்னா கேட்க கேட்கதான் விசுவாசம், கேள்வியினால்தான் விசுவாசம். அப்போ அறிவிப்பு இல்லாவிட்டா கேட்போம் எப்படி? அதே போலதான் இன்னைக்கு கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப அறிவிக்கிறவர்கள் இருந்தா கூட லிசன் பண்றவங்க ரொம்ப குறையும். இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சர்ச்சில் பிரசங்கம் போயிட்டே இருக்கும். பாதி பேரு பிள்ளைங்களோட விளையாண்டு இருப்பாங்க. பாதி பேர் பாத்தீங்கன்னா எங்கேயோ கவனம் இருக்கும். நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுல 50 பேர் போனாங்கன்னா ஒரு 5 பேர் தான் ஒழுங்கா கவனிச்சிருப்பாங்க. 10ல 1%. இப்படிதான் இன்னைக்கு சபைகளில கேட்கிறவர்கள் குறைவா இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்கள்ல கூட பாத்தீங்க சொன்னாக்க ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய வேதாகமம் தமிழ்லதான் நம்முடைய வேதாகமம் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய செவிகளில் வந்து நம்ம நல்ல தெளிவா வாசிக்கிறபடிக்கு இந்த வேதாகமம் நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டு கொடுத்திருக்கிறது. நம்முடைய தாய்மொழியிலேயே மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து சர்ச்சில் இருக்கும்போது கூட பாத்தீங்க சொன்னாக்கா லத்தீன்ல தான் அந்த சர்வீஸ் நடக்கும். பின்னாடி திரும்பிக்கிட்டு என்ன செய்வாங்க, அங்க முன்னாடி அந்த சிலுவை பக்கமா திரும்பிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இவங்க புரியாத பாஷையில இவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதாவது மனப்பாடமான ஒரு ஜபத்தை சொல்லிட்டு முடிச்சிட்டு வருவாங்க சர்வீஸ். புரியாத காலத்துல புரியாத காரியங்களை அவங்க சொல்லிட்டு லத்தீன்ல தான் மாஸ் நடக்கும், லத்தீன்ல தான் எல்லாமே நடந்துட்டு இருந்த சர்வீஸ்லாம். ஆனா அதெல்லாம் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, நம்ம மொழியில புரியுற மாதிரி கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்திருக்காரு. சீகன் பால்கையா வந்து இந்த தமிழ் மொழிபெயர்ப்புலாம் செய்து நமக்கு நல்ல அழகா சில காரியங்கள் எல்லாம்
செஞ்சு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இதற்காக நிறைய தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இரவு பகலும் பிரதி எடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய உயிரை கூட கிரயமா, விலை கிரயமா கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு நம்ம சொற்ப விலையில வேதாகமத்தை வாங்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியா இதை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த வேத வசனங்களை எங்க விநியோகித்தாலும் நம்ம வாங்கி அதை படிக்கணும். அதே போல எங்க இதை பற்றி பேசினாலும் கேட்கணும், லிசன் பண்ணணும். ஆண்டோடைய வார்த்தைகளை லிசன் பண்ணணும். லிசன் பண்ணும் பொழுதே பாக்கியவான்களா இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமானது, கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிப்பது பாக்கியம், கேட்பது பாக்கியம், அதை விட பெரியது கை கொள்வது. இது ரெண்டை விட முக்கியமானது என்னன்னா கை கொள்வது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:22, அல்லாஹ்வுல நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இன்னைக்கு நம்மளே ஏமாத்திக்கிறோம். சில பேர் என்னன்னா, நான் கேட்டுட்டேன், அது எனக்கு தெரியாத விஷயமா இவங்க சொல்லிடுறாங்க, நமக்கு தெரியாத விஷயத்த இவங்க பேசிடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். நிறைய பேரு அப்படிதான். அப்போ தெரியாத விஷயமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு தானே, நம்மளே பலமுறை பேசுனது தானே, அப்படிலாம் கூட நம்ம நினைக்கிறோம். ஆனா அருமையானவர்களே, நம்மை நாமே வஞ்சியாதபடி, நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளாதபடி கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். பல முறை கேட்டாலும் அதை நம்ம செய்கிறோமா? இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் சில நேரங்களில் சில விஷயங்களை திருப்பி 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 பேசுவார். நம்ம கேட்டுதான் இருப்போம், செவடம் காதல ஊத சங்கு மாதிரி. ஆனா கேட்டுட்டு என்னன்னா நம்ம செய்யறது இல்லை. தேவன் சொல்றாரு, அதை கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆனால் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஒரு கட்டளையாவே சொல்லுது. இப்போ கை கொள்ளாமல் போனால் நமக்கு அந்த வசனமே நமக்கு நியாய தீர்ப்பம் மாறுது. அல்லது யோவான் 12:48 நான் அடிக்கடி பிரசவத்துல சொல்றது உண்டு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திருக்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் பிரீச் பண்ண வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை, அதுதான் கடைசி நாள் அவனை நியாயத்திருக்கும். ஆகவே வேதம் ஒரு சட்ட புஸ்தகம். நாம் சொல்லுவோம், அடிக்கடி சொல்றது உண்டு, வேதம் ஒரு சட்ட புஸ்தகம். இந்தியாவுக்கு ஐபிசி சொல்ற மாதிரி, இந்தியன் பீனல் கோடு சொல்ற மாதிரி, நம்மளுடைய கிறிஸ்துவத்துக்கு ஒரு சட்ட புஸ்தகம் என்று சொன்னா ஒவ்வொரு வசனம் தான் சட்ட புஸ்தகம். ரோமர் 8:9 அப்படின்னா, கிறிஸ்துவின் ஆவி பெறாதவன் கிறிஸ்தவனே அல்ல. நீ கிறிஸ்துவின் ஆவி பெற்றிருக்கிறியா, நீ கிறிஸ்தவன், அவ்வளவுதான். அதே போல யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத நியாயத்திருக்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனம் கடைசி நாள் நியாயத்திருக்கும். நீ ஏற்றுக்கொண்ட, அது கை கொண்ட, நித்திய ஜீவனுக்குள்ள போவ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நிச்சயமான வார்த்தை. அது போல வேத வசனங்கள் நிறைய புதிய ஏற்பாட்டிலேயே நிறைய சட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சில வார்த்தைகள், பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது, தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அப்போ கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வசனத்தையும், இன்னைக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகை என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு வேசிதனம் என்று சொல்லப்படுது. உலக சிநேகம் ஒரு வேசிதனம், விபச்சாரம். ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணவே சொல்ற, விபச்சாரனே விபச்சாரியே என்றார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றார். ஆகவே இதெல்லாம் ஒரு சட்டங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அது கேட்கும் போது அது அப்படியே நமக்கு சாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கணும், அடிச்சு நம்ம திருந்தணும், கை கொள்ள வேண்டும். ஓ, இப்படி சொல்லுகிறதே, கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானது. இப்போ உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த உலகத்திலிருந்து நம்ம இதெல்லாம் தள்ளி வச்சுக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்மளை நாமே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருமே கர்த்தர் என்ன சார், அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும்படிதான் தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்குது. அதனால்தான் நம்ம ஒவ்வொரு எல்லா வசனங்களும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற வசனங்களா இருக்கு. நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம அந்த வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, தெசலோனிக்கர் தான் முத எழுதின நிருபம். பைபிள்ல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல முத எழுதின நிருபம் எது தெரியுங்களா? பவுல் எழுதின நிருபம், தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் தான். 1 தெசலோனிக்கர் தான். ஆனா அது நம்ம நடுவுல தான் வச்சிருக்கிறாங்க, ரோமர் தான் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஆனா தெசலோனிக்கர்ல எதை பத்தி எழுதி இருக்குதுன்னா, பெரும்பாலும் வருகை பத்தி தான் எழுதி இருக்குது. அப்படியானால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முக்கியமானது எதற்காக கொடுக்கப்பட்டது, எதை கை கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக என்றால் நாம் ஆயத்தப்படும்படிக்கு, இதை வாசித்து கேட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படிக்கு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த தெசலோனிக்கனுடைய நிருபம் கூட அப்போஸ்தலர்கள் காலத்துல எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரும் அப்போஸ்தலர் பாதப்படியில தங்களுடைய ஐஸ்வர்யங்களை வித்துட்டு வந்து வச்சாங்க. அனனியா சஃபீரா எல்லாம் கூட அது மாதிரிதான் செஞ்சாங்க. ஆனா ஒரு பங்கு வஞ்சித்து வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் கொண்டு வந்து கொட்டினாங்க. எதுக்கு தெரியுமா? ஏசப்பா சீக்கிரம் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. எப்போ? ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே, அதோ கிபி 70வது வருஷங்களிலே பாத்தீங்கன்னா, அப்பவே 70க்கு முன்னாடியே, அதாவது கிபி 35 36 அந்த வருஷங்கள்ல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த காலங்களிலே, அந்த காலங்களிலே இயேசு மறுபடியும் வந்து கூட்டிட்டு போவாருன்ட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கும் அதே அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் நமக்கு தேவன் அதே அழைப்பு தான் கொடுக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபம். இயேசு வந்ததே கடைசி காலத்துல தான் வந்தார். அவர் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்தனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த, நாம் கை கொண்டு மற்றவர்களை கை கொள்ளும்படி செய்யதான் தேவன் நம்மை அழைக்கிறார். ஏன் இது கட்டாயமா நம்ம செய்யணுமா அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் ஒரு பாக்கியமான ஒரு நூல். கிறிஸ்தவர்கள் இதை வாசித்தே தீர வேண்டும். கண்டிப்பா வாசித்தே தீரணும். அதை கை கொண்டே நாம் ஆக வேண்டும். ஏனென்றால் இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள். இதுல சாக்கு போக்கு சொல்வதற்கு நமக்கு எந்த விதத்துல நம்ம சொல்லவே முடியாது. ஏன் சொன்னா, இது புரியாத புஸ்தகம், இது தெரியாத புஸ்தகம், அந்த காலத்துல எழுதப்பட்ட புஸ்தகம், அந்த காலத்துல இருந்து ஒரு 7 சபைக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, அருமையானவர்களே, தெரியாதவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. எபேசுக்கும், சிமிர்னாவுக்கும், பெர்கமுக்கும், தியேத்தராக்கும், பிலதெல்பியாக்கும், அதே போல லவோதிகாவுக்கும், இப்படிப்பட்ட இது சர்தை சபைக்கு இப்படிதான் ஆண்டவர் அந்த 7 சபைகளுக்கு தான் எழுதி இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சுன்னு இருப்போம். இல்லை அருமையானவர்களே, அந்த காலகட்டத்துல அந்த 7 சபைகளில் 7 விதமான மக்கள் இருந்தாங்க. அந்த 7 விதமான மக்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மக்களை சூஸ் பண்ணி தான் அந்த 7 சபை. அதனால 7 மட்டும் தான் இருந்துச்சு நினைச்சீங்களா? இல்ல, அநேக சபைகள் இருந்தது. அதுல அநேக சபைகளை இந்த 7 ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவ்வளவுதான். இப்போ அந்த சபைகள் ஒவ்வொன்றுத்துக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, எல்லாருமே வாசிக்கணும் கேட்கணும் அப்படி சொல்லும் பொழுதுனா, அந்த சபையில் இருக்கிற சுவாபங்கள் ஒவ்வொன்றையும் வைத்துதான் இன்றைக்கு மனுஷர்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் இந்த காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த ஒவ்வொரு சபையை குறித்து நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும், அது எப்படின்றது புரியும். அது நம்ம ஒவ்வொரு சபையும் ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளவு கருத்துக்கள் உண்டு. நீங்க தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்களுக்கு காண்பித்த இந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, காலத்துக்கு மறைக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். இத வந்து நம்ம என்ன கண்டிப்பா வாசிதான் ஆகணும், இதை கை கொண்டுதான் ஆகணும் என்பது தேவ திட்டம். அதே போல பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த 3வது வசனத்துல பாக்குறோம். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால, இது கை கொள்ளக்கூடியதா இருக்கிறதுனால தான் அப்படி எழுதி இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, செய்ய முடியாதது ஒண்ணு ஆண்டவர் வைக்கல, செய்ய முடிஞ்சதுதான் அவர் வந்து இதுல சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் நம்ம அதை கை கொள்வதற்கு நம்ம தயங்கக்கூடாது. அது ஈஸியா தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் நம்ம இதை என்ன செய்யக்கூடாது, இது வந்து தயங்காமல் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பல தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாம் முத்திரை போட்டு இருக்குது. ஆனா இந்த புஸ்தகத்தை மட்டும் ஆண்டவர் முத்திரை போடல. ஏன்னா இந்த புஸ்தகம் வெளியேறவங்க வச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் கை கொள்ளணும், எல்லாரும் ஈஸியா இதை ஃபாலோ பண்ணணுன்றதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வெளிப்படுத்தும் விசேஷனுடைய கடைசி அத்தியாயத்துக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லும் பொழுது, தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் என்று சொல்றார். ஏன்னா இது தீர்க்கதரிசன நூல் மட்டும் இல்ல, ஒரு பாக்கியமான நூல். ஒரு பாக்கியத்தை குறிச்சு சொல்லும் போது ஒரு 7 பாக்கியங்கள் இந்த இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7 பாக்கியங்கள் பாத்தீங்க சொன்னாக்கா, வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லப்படுது. 14வது அதிகாரம் 13வது வசனம், 16வது அதிகாரம் 15 வசனம், 19வது அதிகாரத்துல 9வது வசனம், 20வது அதிகாரம் 6வது வசனம், 22வது அதிகாரம் 7வது வசனம், 22வது அதிகாரம் 14வது வசனம். இதுல ஒரு 7 வசனங்கள்ல பாக்கியவான்கள் சொல்வது. எதெல்லாம் பாக்கியவான்கள்ன்றது நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். அதனால இந்த நூலை படிப்பவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களா இருப்பார்கள், அதிக பாக்கியவான்களா இருப்பார்கள். அதனால நம்ம விசுவாசிகள் ஊழியர்கள் என்று பாராமல் எல்லாரும் இதை
நம்ம வாசிக்கணும். ஒரு சங்கீத புஸ்தகம் மாதிரி நம்ம வாசிக்க கூடாது. நிறுத்தி நிதானம் வாசிக்கனா நிச்சயமாய் நம்ம இதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும். இதுல சாத்தானுடைய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுக்கு வரக்கூடிய நித்திய ஆக்கினை குறித்து சொல்லப்படுது. இந்த புத்தகத்தை ஜனங்கள் வாசிக்காதபடிக்கு சாத்தான் என்ன செய்ய தடை பண்றான், ஒரு பயத்தை கொடுக்குறான். வெளிப்படுத்த விசேஷமா அது நிறைய புரியாம இருக்குது அப்படி சொல்லிட்டு பிசாசு என்ன செய்ய ஜனங்களுடைய மனக்கண்கள் குருட்டாக்கி வச்சார். அதனால பயப்படாதீங்க, இது பெரிய காரியம் அல்ல. கர்த்தர் நமக்கு இந்த ரகசியத்தை முத்திர போடாம வச்சிருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம தொடர்ந்து இதை குறித்து தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்துல தொடர்ந்து இந்த 3வது வசனத்துல இருக்கிற அந்த பாக்கியவான்களை குறிச்சும் அடுத்த 4வது வசனத்துக்குள்ள போவோம். இன்றைக்கு தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி வருகிறீர். அதுக்காக நன்றி. நாங்கள் ஒரு வசனத்தை தியானிப்பதற்கு எங்களுக்கு பல மணி நேரங்கள் தேவைப்படுது தகப்பனே. அப்ப ஆழங்களுக்குள்ளா எங்களை கொண்டு போகிறீர். என் தேவன் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இன்னுமாய் புரிந்து கொண்டு தெளிந்த புத்தியோடு இதை கை கொண்டு பாக்கியவான்களை விளங்க உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்ப எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துறா. அப்ப எங்களை உமது ஊழியக்காரர்களாய் ஒரு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எல்லா நேரங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து உம் பணி செய்ய எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா. எல்லா மகிமையும் எல்லா துதியும் உமக்கே செலுத்து ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.